அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மந்த்லி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த மந்த் பிகினிங்லேயே நம்ம கொடுத்துருந்தோம் அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது. நம்ம மேக்ஸ் அடிப்படையில் தான் எடுக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லா வீடியோவிலும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். இதுவும் மேக்ஸ் சார் தான். இது வந்து பொசிஷனுங்க, இன்ட்ராடே கிடையாது. இதை வைத்து ஆப்ஷன் பையிங்கெல்லாம் பண்ணக்கூடாது. இதை ட்ரெண்ட் எந்த இடத்துல இருக்குது, எங்கேருந்து திரும்புதுங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கோங்க. இதில் ஹெட்ஜிங்கோட பண்ணணும். பொசிஷன் நம்ம ஹெட்ஜிங்கோட பண்ணால் தான் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? பிளைண்டாக போய் பண்ணக்கூடாது. ஏன்னா ஸ்டாப்பஸ் பெருசாக இருந்துச்சுன்னா ஹெவி லாஸ் ஆகிடும். அப்படிலாம் நம்ம கொடுக்கக்கூடாது. அப்போது பொசிஷனும் மேக்ஸாக இருந்தால் இயங்குது. இந்த கிளாஸை பற்றி நிறைய கேட்டிருக்கீங்க. இது எனக்கு டைம் இல்லாதனால நான் நிஃப்டிக்கு மட்டும் எடுத்து போட்டுட்ருக்கேங்க. பேங்க் நிஃப்டி போடலாம், சென்செக்ஸ் போடலாம், ஸ்டாக்ஸு எல்லா ஸ்டாக்ஸ் போடலாம். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய பொசிஷன் இதில் ஸ்டாக்குக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்ட டேட் நம்ம ஃபைன் பண்ணி அந்த டேட்டுக்கு அப்புறம் அது என்ன வேல்யூவில் பை ஆகும் இல்லை செல் ஆகுதா அந்த ஸ்டாக் எல்லாமே நம்மளால் கண்டுபிடிக்கணும். அதுவும் மேக்ஸ் கிளாஸ் தான். அது நிறைய கேட்டிருக்கீங்க. பொசிஷன் கிளாஸு நான் உங்களுக்கே தெரியும். பொசிஷன் கிளாஸு இயர்லியில் 2 டைம் தான், வருஷத்துக்கே 2 முறை தான் நம்ம எடுக்கிறோம் ஃப்ரீ டைமில். அது ஆகஸ்ட்டில் இருக்கும் மேபி. நான் அப்போ வரும்போது இன்ஃபார்ம் பண்ணுறேன் யூடியூப்லேயே உங்களுக்கு. ஓகேங்களா? சரி, இந்த மந்த் நம்ம பிகினிங்கில் இங்கே இருக்கும்போது தான் இந்த வீடியோ போட்டிருந்தோம். நம்ம சொல்லியிருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 23,2182, 23,102 இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த மந்த்து. அதே 24,692, 24,782 இங்கே போனால் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னும். இது ஃபர்ஸ்ட் இங்கேருந்து வந்திருக்கு, கீழே தான் வந்திருக்கு. எக்ஸாக்டாக பாருங்க, நம்ம புள்ளிகளுக்கு கீழே ஒரு கேண்டில் கூட க்ளோஸ் வைக்கல. ஏன்னா டே கேண்டில் க்ளோசிங் பேஸில் ஸ்டாப் லாஸ். ஒரு கேண்டில் கூட இந்த புள்ளிக்கு கீழே க்ளோஸாக வைக்கல. அப்போ எவ்வளவு பர்ஃபெக்டாக மேக்ஸை வந்து மேட்ச் பண்ணுறாங்கன்றதை பாருங்க. இங்கே நம்ம இங்கே இருக்கும்போதே போட்டேன், நியூஸ் நெகட்டிவாக வரப்போதா பாசிட்டிவாக இருக்கும் நமக்கு தெரியுமா? அப்போ ஏன் இந்த மேக்ஸை இது பண்ணுறாங்க? அதுக்கு முன்னாடி இதனுடைய டார்கெட் வந்து மினிமம் டார்கெட் 100 பாயிண்ட். அது ஷூராக கிடச்சிரும், அது மாற்றமே இருக்காது. ஷார்ப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா ஆப்போசிட்டில் உங்களுக்கு 200 பாயிண்ட் கிடச்சிரும். ஓகேங்களா? பாருங்க, இங்கே வந்த உடனே அன்னைக்கே நமக்கு எவ்வளோ பாயிண்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதில் எத்தனை ட்ரேட் மட்டும் பண்ணியிருக்கலான்றதை மட்டும் கவனிங்க. 2ஆம் தேதி ரீச் ஆயிருக்கு. ரீச் ஆன உடனே 300 பாயிண்ட் அப்படியே ரிட்டர்ன் ப்ராஃபிட். ஓகேங்களா? அடுத்த நாள் எகைன் மறுபடியும் என்ட்ரி பிளேஸ், என்ட்ரியில் பை பண்ணுறோம். எகைன் நமக்கு 250 பாயிண்ட்ஸ். எகைன் 3வது ட்ரேட். இதுக்குள்ளேயே நம்ம பாருங்க 2 ட்ரேட் முடிச்சிட்டோம். 3வது ட்ரேட்ல எவ்வளோ பாயிண்ட்ஸ்னா, நான் இதுல இருந்தே வைக்கிறேன், மேல இருந்து 1000 பாயிண்ட்ஸ் இருக்கு. நமக்கு இவ்வளோலாம் தேவையில்லை. ஒரு 400 பாயிண்ட் பிடிச்சிருந்தால போதும் இல்லையா? சிம்பிள். இதுதான் மார்க்கெட் மேக்ஸ் ஆகிறது மட்டும்தான் இயங்கும். அது இன்ட்ராடேவாக இருக்கட்டும், பொசிஷனாக இருக்கட்டும். பொசிஷனுக்கு சம் தியரியும் மேட்ச் பண்ணி 2 இருக்கும் அந்த டாபிக்கு, அதுவும் மேட்ச் பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா? அப்போ நெக்ஸ்ட் வீக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு அடுத்த புதன்கிழமை ஈவினிங் ஆர் வியாழக்கிழமை காலையில் நான் அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.